சென்னை காஞ்சிபுரம் சாலையில் 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மினி டெம்போ ஒன்று சாலையிலேயே கவிழ்ந்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், இந்த விபத்துக்கான காரணம் என்ன? தற்போது மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கா? வணக்கம். சென்னை காஞ்சிபுரம் சாலையில் இருக்கக்கூடிய பொன்னேரி ஏரி சாலையில் தற்போது அரசு பேருந்து ஒன்று, அதாவது 2 வாகனங்கள், ஒரு மினி லாரி அதே போல ஒரு கார் என இந்த 2 கார்களும் யூ-டர்ன் போடுவதற்காக நின்று கொண்ட நிலையில் எதிர்பாராத விதமாக அங்கிருந்து நேராக, அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்து ஒன்று காரில் மோதி அந்த மினி ஆட்டோவில் மோதி இரண்டுமே தற்போது கீழே விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இந்த அனைத்து வாகனங்களுமே, அதாவது இந்த 2 வாகனங்களுமே முழுமையான சேதமடைந்திருக்கிறது. அதில் இந்த சென்னை காஞ்சிபுரம் சாலையில் இந்த வாகனங்கள் கீழே விழுந்ததால் போக்குவரத்து நெரிசலும் சிறிது நேரம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கு வந்த காவல்துறை அந்த போக்குவரத்தை உடனடியாக சரி செய்தார்கள். நல்ல வேளையாக இதில் யாருக்கும் பெரிய அளவில் காயமில்லை என்றாலும் அந்த குட்டி யானை வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இந்த இடம் தற்போது அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியாக காணப்பட்டு வந்தது. குறிப்பாக, அதாவது யூ-டர்ன் போடுவதற்காக நின்ற இந்த 2 வாகனங்களும் நின்று கொண்டிருந்த நிலையில், அதாவது இந்த பொன்னேரி கரையில் 2 வாகனங்களும் நின்று கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை நோக்கி வேகமாக வந்த அரசு பேருந்து அந்த கார் மீது மோதியது. கார் அந்த குட்டி யானை வாகனத்தின் மீது மோதியது. எனவே இந்த 3 வாகனங்களும் தொடர்ச்சியாக மோதிக்கொண்டதன் காரணமாக இந்த குட்டி யானை லாரியானது கீழே விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த லாரி விழுந்த பிறகு தொடர்ச்சியாக இங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. அதாவது இங்கே நல்ல வேளையாக இந்த இடத்தில் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் கூட தொடர்ச்சியாக போக்குவரத்து அதிகமாக பாதித்தது. உடனடியாக அங்கு வந்த காவல்துறை அதை தற்போது சரி செய்திருக்கிறார்கள். அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக வந்ததுதான் காரணம் என்ற ஓட்டுநர் சார்பில் குற்றம் சாட்டுகிறார். நாங்கள் ஓரமாக தான் நின்றோம். குறிப்பாக இந்த இடம் யூ-டர்ன் போடுவதற்கான இடம். அது அடிப்படையில் தான் நாங்கள் 2 வாகனங்கள் நின்றோம். ஆனால் அரசு பேருந்து தான் கட்டுப்பாட்டை மீறி நேரடியாக வந்து எங்கள் மீது மோதி இருக்கிறது. நாங்கள் நின்று கொண்டதை கவனிக்காமல் நேரடியாக வந்து மோதி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அரசு வாகனமும் தற்போது இங்கே நிற்கிறது. அரசு பேருந்து, அதாவது காஞ்சிபுரத்தில் சென்னை நோக்கி வந்த பேருந்து தான் இந்த 2 வாகனங்களும் கீழே வருவதற்கு காரணம் என்ற ஓட்டுநர் சார்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறையினும் விசாரித்து வருகிறார்கள். பொதுவாக அதிக அளவு பொதுமக்கள் வந்து செல்லும் இடம் இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பதால் உடனடியாக அந்த போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கிறது. காயமடைந்த ஓட்டுநரும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். எனவே இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கார்களுமே தற்போது இருக்கின்றன. எதிர்பாராத விதமாக பெரிய அளவுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. அதாவது இந்த காரை பார்த்தீங்கன்னா 2 பக்கம், அதாவது முன்பக்கம் நேரடியாக அந்த மினி லாரி உடைந்தது, அந்த ஒரு மோதியது பக்கம், பின்னாடி பக்கம் அரசு பேருந்து இதுதான் இங்கிருந்து தான் வேகமாக மோதி இருக்கிறது. இந்த அரசு பேருந்து நேரடியாக இங்கு வந்து மோத பின்னும் இந்த கார் நேரடியாக பின்று அந்த 2 கொண்ட குட்டி யானை மீது மோதி இருக்கிறது. இதனால் நல்ல வேளையாக யாருக்கும் பெரிய அளவு காயமில்லை என்றாலும் ஓட்டுநருக்கு தான் காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வாகனத்தை பொறுத்தவரைக்கும் முழுமையாகவே சேதமடைந்திருக்கிறது. நல்ல வேளையாக உடனிருந்த இங்கே அறிந்த பொதுமக்கள் இவர்களை மீட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அரசு பேருந்து இங்கே ஒரு விபத்து ஏற்பட்டால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். நல்ல வேளையாக அந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக இங்கு வந்த காவல்துறையினர் இந்த இடத்தை மீட்டு போக்குவரத்துக்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். விபத்து தவிர்க்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த சாலை, அதாவது இந்த 2 வாகனங்களுமே தற்போது முழுவதுமாக பாதிப்படைந்த நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனடியாக இங்கு வந்த காவல்துறையும் இந்த இடத்தை தற்போது செய்திருக்கிறார்கள். தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.